என்னை பொறுத்த வரைக்கும் 234 தொகுதியில ஒரு 50 தொகுதி இதுதான் தொகுதினாவது விஜய்க்கு தெரியுமா? எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? அதாவது இன்னைக்கு வராருன்னு கொட்டடிக்கிறாங்க. வராரு நாளைக்கு 27 வராரு, 28 வராரு, 1ஆம் தேதி வராரு, 2ஆம் தேதி ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வரமாட்டேங்கிறாரடா தலைவர். இவங்க அடிக்கிறவங்க அப்புறம் திடீர்னு ஒரு போஸ்ட் போடுவாங்க, வருவதில் சிக்கல். ஏன்டா இதுதான் தெரிஞ்சது தானடா, வரமாட்டாடா. ஏன்டா நீங்களா போட்டு டம் அடிக்கிறானுங்க. வராரு தலைவர் வர்றாரு, போச்சு நீ வந்துட்டாருன்னா அவ்வளவுதான், எல்லாரும் விரண்டு ஓடுற அளவுக்கு பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டியடா அண்ணன் வந்தாரா அப்படின்னு கேட்டா இருக்காது. ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க, டிஜிபி ஆபீஸ்ல உங்க தலைவரே வந்திருக்காரு அப்படிங்கும் போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? விமன் விங் லீடர் யாரோ, நீதானே கமிஷனர் ஆபீஸ் போகணும். விமன் விங் லீடர் எங்க போனீங்க? யாரும் வெளியே ஆளாயிடக்கூடாது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். நானே கேட்டிருக்கேன், ஆனா என்ன வேலை பார்க்கணும்? நீ வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? வேலையெல்லாம் பார்க்க இங்க நிறைய ஆள் இருக்குது. நான் என்ன பனையூர்ல பண்ண வேலையாடா கேட்டேன், தொகுதியில வேலை பார்க்கறதுக்கு கேட்டா பனையூர்ல வேலை பார்க்கறதுக்குலாம் ஆள் இருக்குங்கிறாரு. கட்சியில ஒரு பொட்டு அறிவு இருக்கவங்க உள்ள இருக்க முடியாது. யாரும் எந்த இதுவும் பண்ணக்கூடாது. நீங்க விஜய் எதுவும் பேசக்கூடாது. விஜய் பேசுறாரா அப்ப நீ பேசக்கூடாது. நீங்க விஜய் பேசுறாரா நீங்களும் பேசக்கூடாது. ஆனா விஜய்கிட்ட வந்துட்டு நீங்க விஜய் இல்ல, நீங்க எம்ஜிஆர். நான் மேடையில பாக்குறேன், ஒரு அம்மா பேசுறாங்க. அந்த அம்மா, என்ன ஸ்டாலின் வலிக்குதா, குத்துதா, கொடைதா, இன்னாத்துக்கு நீ வந்து இப்படின்னு ஒரு பேசுறாங்க. பக்கத்துல நின்று பொதுச் செயலாளர் படிச்சவ பூரா கீழே நிக்கிறா, டாக்டர் கீழே நிக்கிறா, இன்ஜினியர் படிச்சவ, வக்கீலுக்கு படிச்சவெல்லாம் கீழே நிக்கிறா, அறிவு சார்ந்து பேசக்கூடியவ. நீ எதை பார்த்து என்ஜாய் பண்ற பாரு. அங்க படிப்பகம், அங்க நூலகம், ஏதாவது ஒண்ணு ப்ரூஃபோட அவனுங்களை கொண்டு வர சொல்லுங்க. ஏதாவது ஒரு மீடியால ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி சன் டிவிக்கே நீ வாப்பா, டாக்குமெண்ட் பூரா எடுத்துட்டு வா, என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம். எதுக்கு உங்களுக்கு இந்த பொய் பித்தலாட்டம் பேசுறீங்க? ஆட்சிக்கு வந்த போறாங்களாம், அடுத்த 60 நாள்ல நம்ம ஆட்சி வரப்போகுது, எஃப்ஐஆர் பூரா டெலிட் பண்ணிடுவோம். மாவட்ட செயலாளர் பூரா கேஸ் போடுங்க. கண்டிப்பா அந்த கூட்டம் கைத்தட்டி தான் ஆகணும். அதுக்காக கை தட்டுவாங்க. நீ பேசுறது அறிவாளித்தனம் கிடையாது, முட்டாள்தனம்ன்றது உனக்கே தெரியும். வரவேற்று அந்த மேடையில ஒவ்வொருத்தரும் மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு இவர்களே, அவர்களே, அந்த மரியாதையும் இதுவும் இந்த மண்ணாங்கட்டி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு விஜய் வந்தோன்னு மோடி எந்திரிக்கணும்னு நினைப்பானுங்க. இவனுங்க எப்படி வந்து கூட்டணிக்கு வருவானுங்க? அமித்ஷா பிடியில் மோடி வாய்ப்பே இல்லை, ஒரு வேற பிடியில இருக்காரு. இப்போ பாருங்க, எல்லா இடத்துலயும் நீ தானடா விஜய், இந்தாடா குத்து வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு குத்த போறாங்க. என்ன ஆக போகுதுன்றத நீங்க எலெக்ஷன்ல தான் பார்க்கணும். பாருங்க, அது மாதிரி இந்த கரூர் விஷயத்துக்கு அப்புறம் விஜய் மேல இந்த மாதிரி அவங்களோட பர்சனல் இஷ்யூ, ஐ மீன் அவங்க ஒரு நடிகையோட வெளியில வந்தது, அவங்க ஒய்ஃப் வந்து கம்ப்ளைண்ட், ஐ மீன் டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு விழாவுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணீங்க, என்னால் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது ஒரு மெயின் ரீசனா? ஏன்னா அதை சொல்லிட்டு தான் நீங்கள் தாவேக்கல இருந்து வெளில வந்தீங்க இல்லையா? அது ஒரு காரணமா? ஆமா கண்டிப்பா, இதுவும் ஒரு காரணம் தான். இப்போ நான் பேசினது அந்த ஒரு விஷயம் வந்து எந்த பெண்ணும் எதிர்ப்பு தெரிவிச்சு எத்தனை பெண்கள் போட்டாங்க? எங்களுக்கும் இந்த விஷயத்துல கஷ்டமா தானே இருக்கு, உங்களுக்கு சப்போர்ட் இதுக்கெல்லாம் பண்ண மாட்டோனே. விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு, ஆண் பெண் எல்லாருமே, இவ்வளவு நாள் உனக்கு முட்டு கொடுத்தானே, இந்த விஷயத்துக்கு எப்படி நான் என்னன்னு நீயே இப்படி பண்ற, இப்படித்தான் பேசினாங்க ஒழிய எந்த பெண்ணும் நாச்சியார் அண்ணா இப்படிதான் வருவாரு, இப்ப என்ன சொல்ல வர எங்க அண்ணா அதுக்காக நீ தப்பா சொல்லுவேன்னு ஒரு நிர்வாகி இல்ல அவுட் சைடர் யாராவது ஒரு பெண் ஏன் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எல்லாருக்கும் புருஷன் இருப்பாங்க, அவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணோம்னா நம்ம குடும்பத்துல நம்ம புருஷனும் நாளைக்கு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரேன்னு வந்தான்னா என்ன நடக்கும்? இந்த கலாச்சாரமே மாறும். அப்போ இதை வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது பெண்களுக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் எனக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. விஜய்க்கு அந்த ஆதரவு போனதுக்கு காரணமும் அதுதான். நம்ம மக்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. 41 பேரை நீங்க கூப்பிட்டு வச்சு துக்கம் கேட்டதை கூட சப்போர்ட் தான் பண்ணாங்க மக்கள் உங்களுக்கு. எல்லா கட்சிக்காரங்களும் வந்துட்டு கட்சி தலைவர்களும் கூட வந்துட்டு இதெல்லாம் சொல்லல. அவரோட சூழ்நிலை அப்படி, அவரே துக்கத்துல இருப்பாரு, அவரால் போக முடியாத சூழ்நிலை, கூப்பிட்டு விசாரிச்சுட்டார்ல, வேணுங்கிற செஞ்சுட்டார்லன்னு எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. அப்ப இதுக்கு ஏன் சப்போர்ட் பண்ணலன்றத விஜய் அவர்கள் யோசிக்கணும். அது மாதிரி வர்த் இல்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை ரொம்ப அவர் யூஸ் பண்றாருல, நீங்க அந்த மேடையில இருந்தீங்களா? இல்ல, நான் அன்னைக்கு போயிருந்தேன்னா அந்த மேடையிலே போய் கேட்டிருப்பேன். ஓகே, அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவர் சொன்ன அந்த வார்த்தை தான் வந்து அவரை குழியில தள்ள போற அந்த வார்த்தையே ஒர்த் இல்லைன்றதுதான். அது வரைக்கும் கூட மக்கள் ஆதரவு வாங்கிட்டு இருக்காரு. ஓகே, அவரு கொண்டு வந்துருவாரு, அவர் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிடுவாரு. ஓகே, ஒரு மேடையில சொல்லிட்டார்ல, என் பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன், நம்ம மக்கள் பிரச்சனையை பார்ப்போம் சொல்லிட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சா
அதெல்லாம் ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த ஒரு வார்த்தை தான் அவரை குழியில தள்ள ஆரம்பிச்சது. ம். பர்சனல் இஷ்யூ வந்து என்னைக்குமே எல்லாருக்கும் இருக்கும். அதெல்லாம் நிக்காது. ஆமா. அத நீங்க எப்படி அணுகுனீங்க? ம். அதுதான். இப்ப இவரு சீமான் அண்ணன் எடுத்துக்கோங்க. ம். ஒரு பெண் நிர்வாகி அங்க இருந்து போயிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு ஒரு கொசுறு அப்படின்ட்டாரு. ம். ஸோ அந்த மாரியான வார்த்தைகள். அவர் மேல ஒரு ஒரு நடிகை வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ அத எப்படி அணுகுனீங்கன்றது இருக்குல்ல. ஆமா. அதுதான் அவங்கள வந்து பாதிக்க வைக்குமோ ஒழிய, பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பா. நீங்க அணுகுற முறை தான். ம். அது மாரி விஜய் வந்து தன்னை வந்து ஒரு அரசியல் எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆளுமையோட வந்து அவர் கம்பேர் பண்ணிக்கிறாரு இல்லையா? எல்லாருமே சொல்றாங்க எம்ஜிஆர் மாரி தான் விஜய். அது மாரி விஜயகாந்த் இந்த மாரி பெரிய பெரிய ஏன்னா சினிமா நடிகர்கள் யாருமே வந்து முதலமைச்சர் ஆவலையா? இவரும் வந்து அது மாரி தான் ஆகப்போறாரு. அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இல்ல. இத கிரியேட் வெளியில பண்றாங்க. இருந்து பார்க்கும்போது, நானுமே வந்து ஒரு எம்ஜிஆர போல ஒரு தலைவர், ம். ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், ம். ஒரு அந்த மாரி ஒரு லீடர் இருந்தா நல்லாருக்கும். ஒரு மாற்றம் வேணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஆமா. ஒரு எல்லாரும் மாற்றம் சொல்ற வேணும். ஒரு வார்த்தை. நான் மாற்றம் வேணும். நான் மாற்றம் வேணும் அப்படின்லாம் சொல்லும்போது, எங்க வீட்லயே எல்லாம் வந்து மாற்றம் வேணும். அடி செருப்பால என்ன மாற்றம் வேணும் உனக்கும்பாங்க. அது மாரி மாற்றம் வேணும்னா, என்னடா மாற்றம் வேணும்ன்றத ஒரு தெளிவான சிந்தனையோட இருக்கணும்னு நெனைக்கிறேன். ம். மாற்றம் எல்லாருக்கும் வேணும். இந்த சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறோம். பட் ஆனா அது சிஸ்டம்ல அ இருக்கணும்னு நெனைக்கிறோம். லீடர்ஸ் எல்லாம் மாறணும். இதே லீடர்ஸ் வேண்டாம். இப்ப ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் நெனைப்பாங்க, போன வருஷம் வந்து அதே டீச்சர்ஸ் வராங்க. இப்ப வேற வேற டீச்சர்ஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நெனைப்போம்ல. அது மாரி தான். அது வேற. அந்த மாரி மனநிலை தான். ம். லீடர்ஸ் மாறணும். வேற வேற சிஸ்டம் மாறணும்னு நெனைக்கிறோம். ம். ஸோ அதுதான் வந்து ப்ராப்ளம். தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த சிஸ்டம்லாம் நெறைய இன்னும் நல்ல மேலோங்கி வரணும்னு நெனைக்கிறோம். ஸோ அத மாத்துறதுக்கு வேற ஒரு லீடர் வந்தா இந்த சிஸ்டம்லாம் நல்லா மாத்துவாங்க ம். அப்படின்னு நெனைக்கிறோம். அவரு சிஸ்டம மாத்துறாரா? இல்ல வேற எதையும் மாத்துறாரான்னு தெரியல. வேற அவங்க போற போக்க பார்த்தா அவங்க நம்ம கூட இருக்க சிஸ்டரே மாத்திருவாங்க போல அப்படின்னு. என்னடா இது நம்ம கூட வந்தவங்களே அவங்க மாறல. அந்த மாரி ஒரு இதுல தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. சிஸ்டம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஏன் இன்னைக்கு மகளிர் அணி வந்து கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ம். மகளிர் அணியோட ஹெட் ஏன் வரல? ஒரு கமிஷனர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க. ம். ஒரு பெரிய இஷ்யூ. டிஜிபி ஆபீஸ்ல உங்க தலைவரே வந்திருக்காரு. கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காரு. அப்படிங்கும்போது அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ம். விமன் விங் லீடர் யாரோ நீ தானே கமிஷனர் ஆபீஸ் போணும். ஆமா. விமன் விங் லீடர் எங்க போனீங்க? ம். யாரும் வெளியே ஆளாயிடக்கூடாது அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும். பெண்கள் கொஞ்சம் எஃபிஷியண்டா இருக்காங்கன்னா அவங்களெல்லாம் அப்படியே அமுக்கியே வைப்பாங்க. நீங்களாம் வேலை பார்க்க வேணாமா? நானே கேட்டிருக்கேன். ம். ஆனா என்னண்ணே என்ன வேலை பார்க்கணும்? அடுத்து போய் வேலையை பார்க்கணும். அந்தந்த தொகுதியில என்னென்ன போய் பார்க்கணும். பூத் எல்லாம் எப்படி நீ வேலையெல்லாம் பார்க்க வேணாமா? வேலையெல்லாம் பார்க்க இங்க நிறைய ஆள் இருக்குது. நான் என்ன என்ன மாரி பனையூர்ல வேலை பண்ண பார்க்க? வேலையாடா கேட்டேன். தொகுதியில வேலை பார்க்கறதுக்கு கேட்டா பனையூர்ல வேலை பார்க்கறதுக்குலாம் ஆள் இருக்குங்கிறாரு. ஐயோ இவங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியல போல. சரி ஓகே அமைதியா இருப்போன்ற அந்த ஒரு இதுதான் வருது ஒழிய ம். கட்சியில ஒரு பொட்டு அறிவு இருக்கவங்க உள்ள இருக்க முடியாது. அது மாதிரி விஜய் வந்து யாராலாவது இயக்கப்படுறார் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? ஏன்னா இந்த ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா இவங்களோட ரோல் என்னன்னு நினைக்கிறீங்க? ஈவன் ஸ்கிரிப்ட் ராஜ்மோகன் அவர் எழுதி கொடுக்குறாரா? யாரு யாரு ராஜ்மோகனுக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் நல்லா எழுதுவாருன்னு நினைக்கிறேன். தெரியும்? அந்த ஒரு அறிவு இருக்கு. ம். ஸ்கிரிப்ட் எல்லாம் நல்லா எழுதிடுவாரு. அந்த வேலையை கொடுத்தாவது அவர் அதை தெளிவா பண்ணியிருப்பாரு. அதை வேற யாரோ எழுதுறாங்க. ம். அதாவது அவரோட வளர்ச்சி அது வந்து அங்க இருக்க யாருக்கும் பிடிக்கல. கூட இருக்கவங்களே தான் அவரை வந்து உங்களுக்கே தெரியும். ஆதவர்ஜுனா அவரு மார்டின் சார் அவரோட பையனே ஆமா. சொல்றாரு. ஆதவர்ஜுனாவோட அவருக்கு அந்த கட்சி டெவலப் பண்றதை விட்டு ஆதவர்ஜுனா செய்யறதையே தான் சொல்லிட்டு இருக்காரு திருப்பி திருப்பி. ம். ஏன்னா இது விஜய் அவர்கள் உற்று நோக்கணும். ம். நீங்க உங்க வேலையை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு கட்சியை கொண்டு வரணும்னு நினைச்சு பண்ணலாம். பட் உங்களை சுத்தி இருக்கவங்க அதை செய்யல. உங்களை சுத்தி இருக்கவங்க உங்களை எங்க போட்டு பார்க்கலாம், உங்களை எங்க மண்ணுக்குள்ள போடலாம்னு வெயிட் பண்றாங்க. ம். பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் வந்தாரு. ஏன் பாதியில காண போயிட்டாரு? எலெக்ஷன் வேலைன்னு போனாரு. ஆமா. எலெக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல. ஆமா. அதான் விஜயே வந்துட்டாருல்ல. ஷூட்டிங் முடிஞ்சு வந்துட்டாரு. அவரும் இது பண்ணி வந்துட்டாரு. ஏன் வரல? அவ்வளவுதான். அதாவது அவரை காலி பண்ணணும்னு முடிவு பண்ணி கட்டம் கட்டி அனுப்புனாங்க. அனுப்பிட்டாங்க. ம். அதே மாதிரிதான் அவரு ஜான் ஆரோக்கியசாமி. அவருக்கு உள்ளுக்குள்ள யாரும் எந்த இதுவும் பண்ணக்கூடாது. நீங்க விஜய் எதுவும் ம். பேசக்கூடாது. விஜய் பேசுறாரா? ம். அப்ப நீ பேசக்கூடாது. நீங்க விஜய் பேசுறாரா? நீங்களும் பேசக்கூடாது. ஆனா விஜய்ட்ட வந்துட்டு நீங்க விஜய் இல்ல. நீங்க எம்ஜிஆர். அதுவும் நீங்க ஒரு எம்ஜிஆர் இல்ல. சொன்னா நம்ப மாட்டீங்க. ம். நம்ம சார் வந்து 100 எம்ஜிஆர். ஓ. ஐயோ 100 எம்ஜிஆர் 100 ஜெயலலிதா தான் விஜய் அப்படின்றாங்க. நான் என்ன சொல்றது? அதாவது
இந்த மாதிரி ஒரு பிம்பத்துல நம்ப வச்சுதான் விஜய் அவர்களை வந்து ஏத்தி விட்டு நீங்க வெளியே வர தேவையில்லை, ஓட்டெல்லாம் தன்னால வரும். நிறைய பேர் பேசுறாங்களே தொண்டர்கள்லாம், படுத்துக்கிட்டே அமெரிக்கால இருந்து ஜெயிக்கலையா எம்ஜிஆர், அப்படி ஜெயிப்பாரு என் தலைவர்ன்றாங்க. 26 வருஷமா லவ் பண்றேன். ஆமா லவ் பண்றேன், நான் விஜய் இன்னமும் லவ் பண்றேன் அப்படின்றாங்க. என்ன மாதிரியான கலாச்சாரமா கொண்டு வரீங்க? எங்க நின்று பார்ட்டி ஆஃபீஸ்க்குள்ள நின்று அந்த அம்மா பேசுது. இல்ல இந்த மாதிரி நிறைய பெண்கள் பேசுறாங்க இல்லையா, நீங்க இப்ப பாக்குறீங்களே மேம், நிறைய விஷயங்கள். அதாவது எனக்கு விஜய்னா பிடிக்கும், விஜய் வந்து எனக்கு என் ஹஸ்பண்டோட விஜய் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டிருந்தேன் அந்த பொண்ணு. நான் அது மாதிரி பேசுனது தப்பு, ஒரு சின்ன பொண்ணு, நான் தூய்மை பணியாளர்கள்லாம் ஒரு என்னது நான் பொண்டாட்டியா இருப்பேன், இந்த மாதிரிலாம் பேசுறாங்கல்ல. இந்த மாதிரி பெண்களுக்கு கூட அவங்க கட்சி சேர்ந்து எதுவும் சொல்ல மாட்டாங்களா? எப்படி எனக்கு புரியல. என்ஜாய் பண்றாங்க. நான் மேடையில பாக்குறேன், ஒரு அம்மா பேசுறாங்க, ஒரு தேர்ட் ரேட்டட் லாங்குவேஜ்ல பேசுறாங்க. ஒரு படிச்சவங்க கிடையாது, ஒரு தேர்ட் ரேட்டட் லாங்குவேஜ்ல இவ்வளவுதான் இருப்பாங்க. அந்த அம்மா என்ன ஸ்டாலின் வலிக்குதா, குத்துதா, கொடைதா, இன்னாத்துக்கு நீ வந்து இப்படின்னு ஒரு தேர்ட் ரேட்டட் லாங்குவேஜ்ல அவங்க பேசுறாங்க. பக்கத்துல நின்று பொதுச் செயலாளர் இப்படி சிரிக்கிறாரு. என்னடா அந்த அம்மா என்ன அறிவு சார்ந்து என்ன பேசுச்சு, எதுக்காக நீ இப்படி சிரிக்கிற? அதை பார்த்தாலே நமக்கு அருவருப்பா இருக்கு. படிச்சவ பூரா கீழே நிக்கிறா, டாக்டர் கீழே நிக்கிறா, இன்ஜினியர் படிச்சவ, வக்கீலுக்கு படிச்சவெல்லாம் கீழே நிக்கிறா, அறிவு சார்ந்து பேசக்கூடியவ. நீ எதை பார்த்து என்ஜாய் பண்ற பாரு, உன்னோட புரிதல் எவ்வளவு இருக்கு பாரு. அரசியல்ல இப்படி பேசுறவங்களதான் ரசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு எல்லா இடத்துக்கும் இப்ப நம்ம சீஃப் கெஸ்ட், இப்ப அந்த அம்மா தான் சீஃப் கெஸ்ட். எங்க அக்கா வந்துட்டாங்க பாரு, யாரு நம்ம ராஜ்மோகன். என்னமோ புயல் அந்த அக்காவுக்கு பேர் வச்சிருக்காங்க. எங்க அக்கா வந்துட்டாங்கன்னு அவங்க போறாங்க, அவங்க போன உடனே 4 பேர் அசிங்கமா பேசுவாங்க. வாடா வாடா, யாராவது ஜூலியா நீலியா, ஜூலி அப்படிங்குது. உடனே எங்க அக்கா சொல்லிருச்சு ஜூலியா பேசு. என்னடா பண்றீங்க, பிரச்சாரம் பண்ணுங்க. நீ என்ன பண்ண போற, உன் கட்சியில நீ என்ன மேனிஃபெஸ்டோ கிரியேட் பண்ணிருக்க, என்ன செய்ய போற? சரி சொல்றீங்க, தங்கம் இவ்வளவு ஒரு சவரன் தங்கம் கொடுக்க போறோம் ஒரு குழந்தைக்கும். எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுலன்னு தெரியுமா? எத்தனை குடும்பம் வாழுதுன்னு விஜய் சொல்லுங்க. ஒரு கணக்கு வழக்கு இருக்கணும்ல, ஒரு ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் இருக்கணும்ல. ஒரு நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஒரு 2,28,00,000 ரேஷன் கார்டு, 28 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. அப்ப ஒரு ரேஷன் கார்டுலயும் இத்தனை கேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு கேஸோட விலை என்ன? இன்னைக்கு இந்த ஒரு கேஸ் 928 ரூபா போகுது அப்படின்னு சொன்னா, 6 சிலிண்டர் கொடுக்க போறோம்னா அதோட ரேட் இவ்வளவு. ஒரு வருஷத்துக்கு இத்தனை கோடிக்கு இவ்வளவு சிலிண்டர் கொடுக்க போறோம்னா 5 வருஷத்துக்கு அது ஒரு 10,000 கோடி கிட்ட வருதுன்னா 5 வருஷத்துக்கு 50,000 கோடி வரும். 50,000 கோடி 55,000 கோடி கிட்ட நீ வச்சிருக்கணும் ஒரு ஸ்கீமுக்கு. தாலிக்கு தங்கமும் அதேதான், அது ஒரு 60,000 கோடி வரும் 5 வருஷத்துக்கு. அப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு 1,00,000 1,20,000 30,000 கோடி கிட்ட நீ கொண்டு வர போறேன்னா, இந்த 2 ஸ்கீமுக்கு இந்த அமௌண்ட் எதுல இருந்து கொண்டு வர போற? இந்த அனாலிசிஸ் எல்லாம் வச்சிருக்கீங்களா? வாய்க்கு வந்தபடிக்கு நான் தாய்மாமன் சீரும் எதுவும் செய்ய போறேன்னா, நீ உன் சம்பளத்துல செய்ய போறியா? நீ உன் சம்பளத்துல இது வரைக்கும் என்னென்ன செஞ்சிருக்க? எல்லாமே போய் எல்லாம் அங்க படிப்பகம் வச்சிருக்கேன், இங்க இது பண்ணிட்டு இருக்கேன், அங்க அது பண்ணிட்டு இருக்கேன்றது. யாராவது ஒரு தாவேக்கா நிர்வாகி இந்த போட்டோஸ் காட்டுறது வேண்டாம், லைவா காட்டுங்க. போட்டோஸ்ல அவரு அன்னைக்கு இது செஞ்சாரு, இங்க சோறு போட்டாரு, அங்க அது கொடுத்தாரு, இது கொடுத்தாரு. நடிகர்கள் வந்து நிறைய இந்த நன்கொடைகள்லாம் கொடுக்கறது வழக்கம். அது வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்க்காக அவங்க கொடுப்பாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நான் அந்த இதுக்கு கொடுத்துருக்கேன் டாக்ஸ் பெனிஃபிட்காக, நான் இது அது காட்டுறது வழக்கம், எல்லாரும் செய்யறது. நீ அது மாதிரி எல்லாம் கொடுத்துருக்க, ஓகே, இல்லைன்னு சொல்ல, அதையும் யாரும் குறைச்செல்லாம் சொல்லலை, அதுவும் நல்லது, அதை கூட கொடுக்கணும்ல, கொடுத்துருக்காங்க, அது ஓகே. பட் மற்றபடி நீங்க ஒரு கட்சி ஆரம்பிக்கணும், ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு என்னென்ன செஞ்சிருக்கீங்க? அங்க படிப்பகம், அங்க நூலகம், அங்க வந்து இதை பண்ணிட்டோம், இத்தனை பேருக்கு இதை பண்ணி வச்சேன். ஏதாவது ஒண்ணு ப்ரூஃபோட அவனுங்களை கொண்டு வர சொல்லுங்க. ஏதாவது ஒரு மீடியால ஆதவர்ஜுனா சொல்ற மாதிரி சன் டிவிக்கே நீ வாப்பா, டாக்குமெண்ட் பூரா எடுத்துட்டு வா, என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பாப்போம். எதுக்கு உங்களுக்கு இந்த பொய் பித்தலாட்டம் பேசுறீங்க? ஆதவர்ஜுனா இன்னொரு இடத்துலயே சொல்லியிருந்தார் இல்லையா, பேப்பர் முதல்வர் வந்து துண்டு சீட்டு வச்சுட்டு பேசுறாரு, அவரையும் சரி துணை முதலமைச்சரையும் சரி துண்டு சீட்டு எல்லாம் வர சொல்லுங்க, என் தலைவரையும் நான் வர சொல்றேன், உட்கார வச்சு பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னார்ல. ஆனா எந்த என்டிடிவி கான்க்ளேவும் சரி, இந்த CNN மற்ற பெரிய பெரிய மீடியா, இன்டர்நேஷனல் மீடியா கான்க்ளேவ்ஸ் எதுக்குமே விஜய் வரல. இங்க இருந்து அங்க கூட்டு வச்சு உட்கார பேசினாரு. அவர் என்ன தைரியத்துல இப்படி எல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு? அதான் ஆஜவர்தனாக்கு வந்துட்டு தைரியம்னு சொல்லாதீங்க, அத அரசியல்
இது தெரியல. நேரா வா சன் டிவிக்கு வாங்க. துணை முதல்வரை கூப்பிடுங்க. ம், முதல்வர்ன்றது முழுசா வராது வாயில. துணை ம், முதல்வரை கூப்பிடுங்க. ம், அவரை கூப்பிடுங்க. ம். இவரை கூப்பிடுங்க. அதாவது எஃப்ஐஆர் பூரா டெலீட் பண்ண போறாராம். ஆ, ஆட்சிக்கு வந்த போறாங்களாம். அடுத்த 60 நாள்ல நம்ம ஆட்சி வரப்போகுது. ஆ, எஃப்ஐஆர் பூரா டெலீட் பண்ணிரும். மாவட்ட செயலாளர் மேல பூரா கேஸ் போடுங்க. ஆ, நாங்க எல்லா எஃப்ஐஆர் டெலீட் பண்ணி எப்படி நீங்க சிஎம் ஆனதும் இப்ப அமைச்சர் எல்லார் கையிலயும் எல்லார் மேலயும் கேஸ் வரும். ஆ, அமைச்சரா இருந்தாலும் அவங்க மேல கேஸ் வரும். ம், அவங்களுக்கு அதிகாரம் இருக்கா? டெலீட் பட்டன் கொடுத்து வைக்கிறாங்களோ? கிரெடிட் கார்டு மாதிரி உன் மேல இருக்க எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணிக்கப்பான்னு. என்னப்பா பேசுற? அத பார்த்து இளைஞர்கள்லாம் கைத்தட்ட வைக்கிற. ம். அப்ப நீ சும்மா ஒரு சட்ட மாஸ் ஸ்பீச் போராட்டம், மாதிரி. மாஸ் ஸ்பீச், சினிமாட்டிக்கா இருக்கணுன்றதுக்காக ஸ்பீச் கொடுக்க கூடாது. ம், உன்னை பார்த்து நாலு இளைஞர் கெட்டாலும் அது கெட்டதுதான். ம், நீ பேசுறதுல 4 இளைஞர் புரிஞ்சுக்கிட்டாலும் அண்ணன் கரெக்டா பேசுறாரு, இதெல்லாம் ம், நம்ம செய்யணும்ன்றது மக்களுக்கு தெரியும். ம், நீ கண்டிப்பா அந்த கூட்டம் கைத்தட்டி தான் ஆகணும். அதுக்காக கை தட்டுவாங்க. நீ பேசுறது அறிவாளித்தனம் கிடையாது, முட்டாள்தனம்ன்றது உனக்கே தெரியும். ம், ஏன் இப்படி பேர் வாங்கணுமா? ம். அதுக்கு அவரு ரஜினி சார் சொன்னாரா? எல்லாரையுமே அந்த உடைச்சு விடுவாங்கல்ல அந்த மாதிரி. ஆமா, தலைவர் ரஜினி வந்து சைக்கிள்ல வந்தாரு. ம், திமுக சப்போர்ட் பண்ண ஆமா. தலைவர் சொன்னாரா? அதால் பாக்குறாரு. அப்படியா யார்? போட்டியா ரைட் அப்படின்ற மாதிரி பின்னாடி போய் நொக்கு நல்லா குத்தி ஏன்டா உனக்கு தேவையான குத்தி இருப்பாரு. ஏன்னா எல்லா இடத்துலயுமே ம், தலைவர் சொல்லிட்டாரு. அப்புறம் வந்து அண்ணன் சொல்லிட்டாரு, என்ன அர்ஜுன் ஆ, மேல திறப்பமா ஆரம்பிக்கலாமா இங்க இருந்தேன்னு சிபிஐ என்கொயரி முடிச்சுட்டு சொன்னாராம். ஆ, இந்த 41 பேர் செத்ததுக்கு என்கொயரிக்கு போயிட்டு வர, என்கொயரிக்கு போயிட்டு வந்து உள்ள குஜாலா என்ன அர்ஜுன் ம். ஆரம்பிக்கலாமான்னு கேட்டு நீ குஜாலா நீ டாட்டா காட்டிட்டு வருவ. எல்லா இடத்துலயும் அவர் தண்ணி அடிச்சு வராருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு இது. ஃப்ளைட்ல பிடிக்கிறாங்க. ஆ, ஏன் ஃப்ளைட்ல கிடைக்காதா உங்களுக்கு? நீங்க போறதெல்லாம் லக்ஸுரி இடம் தானே, ம், 5 ஸ்டார் ரேட்டிங்ல தானே போறீங்க. ம், கேட்டா எங்கனாலும் கிடைக்க போகுது. ஏன் அப்படி போய் அசிங்கமா மாட்டுற? ம், தெரியாதா? எல்லா ஹோட்டல்ஸ்லயும் கிடைக்குமே. நீ என்ன ஆமா, கேட்டாலும் உனக்கு கிடைக்கும்ல. ம், என்ன உனக்கு வேணும்? ஏன் இப்படி போய் அசிங்கமா மாட்டுற? அந்த ஒரு பயணத்தின் போது கூட அவரால குடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனநிலையும் அவங்க சிந்தனைகளும் எவ்வளவு இருக்கும்? ம், மக்களுக்காக வந்து எத்தனை பிரச்சனைக்கு வந்து நிக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து பார்த்தா அவரு கட்சி எலெக்ஷன் டேட் ஆரம்பிக்கட்டும், அப்புறம் என் தலைவர் வருவாரு. இல்ல திருப்பரங்குன்றத்தில் விஜய், மதுரை மதுரை கிழக்கு கிழக்கு எல்லா விஜய் இடத்துலயும் விஜய் தான் விஜய் நிக்க தான். போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருல. இப்ப பாருங்க, எல்லா இடத்துலயும் நீ தானடா விஜய், இந்தாடா குத்து வாங்கிக்கேன்னு சொல்லிட்டு குத்த போறாங்க. என்ன ஆக போகுதுன்றத நீங்க எலெக்ஷன்ல தான் பார்க்கணும் பாருங்க. அது மாதிரி இப்போ உங்ககிட்டே வந்து அங்க கட்சியில இருந்து ஏதோ நிதிய 2 கோடி கொடுத்தாதான் எதுவும் ஒர்க் பண்ண ஆமா முடியும் அப்படின்னு எல்லாம் ஏதோ சொல்லியிருந்தாங்க. அது ஆமா உண்மையா? ஆமா ஆமா ஆ, கட்சிக்கு வந்து நிதி வந்து 2 crores நம்ம ம், ஒயிட்ல டிடி எடுத்து கொடுத்துடணும். ஆ. ஏன்னா பொறுப்புல இருக்கவங்க எல்லாரும் கொடுக்கணுமா? அப்படியா? இல்ல. சீட் வேணும்னா கொடுக்கணும். ஓ. அப்பதான் கன்ஃபர்மேஷன். ம், சீட் கன்ஃபர்மேஷன் 2 கோடி கொடுத்தாதான். ஏன்னா அவங்க நினைச்சுக்கிட்டாங்க எல்லாம் நிறைய சீட் எல்லாம் வந்து இப்ப ரொம்ப டிமாண்ட், நம்ம எல்லா கூட்டணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அப்ப நீங்களாம் முன்னாடியே 2 crores கொடுத்து கமிட் பண்ணி வச்சிடணும் ம், அப்படின்னு. 2 crores கொடுக்குற அளவுலாம் நம்ம கட்சியும் ஒருத்து கிடையாது, ம், அவ்வளோ இது கிடையாதுங்க. அப்படிலாம் நீ சீட்டும் தர வேணாம், ஒன்றும் தர வேணாப்பா. ஆ, நீ காலம்புறம் நான் வேலை பார்த்துட்டு கூட இருந்துக்கிருவேன். ஆ, 2 கோடி எல்லாம் கொடுத்தலாம் அந்த மாதிரிலாம் நமக்கு பழக்கம் இல்லை ம், அப்படின்றத நானும் சொல்லிட்டேன். ஏன்னா இது நிறைய பேர் கொடுத்து பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஆ, நிறைய பேர் என்கிட்டயும் கேட்டாங்க, என்ன உங்ககிட்டயும் கேட்குறாங்களா? பணம் கொடுத்தாதான் கன்ஃபார்ம் ஆமே. ம், இதை டீமா வேற பிரிஞ்சு வந்து கேட்பாங்க. ம், நான் ஆதவ் டீம், ம். நான் இவர் டீம், நான் அவர் ஓ, டீம். அதுக்குள்ளேயே அவ்வளவு டீம்ஸ் அதுக்குள்ளேயே இருக்கு. அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை. ஓ. நம்ம நினைச்சாதான் வாங்க முடியும் சீட்டு, நம்ம ம், அண்ணன் நினைச்சாதான் வாங்க முடியும் சீட்டு. ம். தலைவர்கிட்ட இவர் தான் பேசுவாரு. டீமா வேற பிரிஞ்சு ரொம்ப அசிங்கமா நடந்துக்கிறாங்க உள்ள. அது மாதிரி நான் நான் நிறைய காணொளிகள்ல பார்த்தேன். நான் வந்து நாங்க நெக்ஸ்ட் 2026ல நாங்க தான் வரப்போறோம். அதனால தான் இவ்வளவு செலவு பண்றோம். எனக்கு கண்டிப்பா எனக்கு கட்சியில இந்த பொறுப்பு கிடைச்சிரும். அதனால தான் நான் இவ்வளவு செலவு பண்றேன். கண்டிப்பா வரப்போறோம் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அவங்கலாம் என்ன தைரியத்துல சொல்றாங்க எனக்கு புரியல. இல்ல எல்லாம் சொல்ல வேண்டியதுதான். எல்லாருமே அவர் விஜயே சிஎம் ஆவேன்னு சொல்றாரு. அவர் என்ன தைரியத்துல சொல்றாரு? அவருக்கே தெரியும் படுத்துட்டு இருக்க எல்லாருமே சிஎம் ஆயிட முடியுமா? அவர் 365 நாள் 364 நாள் படுத்துட்டு ஒரு நாள் வெளியே வந்து சிஎம் சீட்ல உட்கார்றதுக்கு மட்டும் வருவேன்றது மாதிரில இருக்குது. ம், அதெல்லாம் எல்லாராலையும் சொல்ல வேண்டியதாங்க. இப்ப நான் கூட சொல்லலாம், ம். என்னால முடியாத ஒரு விஷயத்த அது நான் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் எந்த அறிவு அளவுக்கு சார்ந்தவங்க நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ சிஎம் வந்து ஒரு இந்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்தார் இல்லையா? அத அத வந்து நெறைய படிச்சாங்க. நெறைய ரூ. 1000 என்ன காசு? எதுக்கு? ஒரு பொண்ணெல்லாம் வந்து ஸ்டேஜ்ல பேசினுச்சு. ரூ. 1000 நாங்க கேட்டோமா? அப்படிலாம் பேசினாங்க. அது மாதிரி
இப்ப இந்த 5000 போட்டப்ப கூட ஒருத்தர் நானே ஒரு பேசியிருக்கேன். நீங்களே பேசுனீங்களா? நீங்க பேசுனீங்களா? ஏன்னா அதுதான் நான் பேசணும். அவர் சொல்லியிருக்காரு. ஆ, இலவசம் வேணான்னு. அப்ப ஆ. இலவசம் குடுத்து ஏன் இல்ல பெண்கள ஒரு ஒரு பையன் அவமதிக்கிறீங்க? சொல்லியிருந்தான். இந்த மாரி எங்க அம்மா வந்து அந்த காச வாங்க வேணாம்னு சொல்லி நான் அடிச்சுட்டு வந்துட்டேன். எங்க அம்மா வந்து ஓட்டு இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அடிக்கிறேன். இப்படிலாம் ஸ்டூடண்ட்ஸ் அதாவது யங்ஸ்டர்ஸ் பேசுறாங்கல்ல. இதெல்லாம் விஜயோட பார்வைக்கு போகாதா? ஏன்னா, அவரு தானே வழி நடத்தணும் அந்த கட்சிய. கண்டிப்பா. அவர் பார்வை போகாம எப்படி இருக்கும்? ம், அதான் இலவசம் வேணான்னு அவங்க தான் பேச சொன்னாங்க. ம், ஏன்னா நம்ம இலவசங்கள நோக்கி போகலன்னு. ம். திடீர்னு அவரே இலவசத்த அறிவிக்கிறாரு. அவரு 2000 தான் நெக்ஸ்ட் 2000, மேனிஃபெஸ்ட் 2500 ம், எல்பிஜி சிலிண்டருங்கிறாரு. இது இலவசமா குடுக்குறோன்றாரு. ம், அப்ப அப்போ மேல டிசிஷன்ஸ் வேற மாரி மாத்துறாங்க போல. ம், அப்போ அதுக்கு தகுந்த மாரி நம்ம இப்ப எப்படி பேசுறது? மாறி மாறி பேசிட்டா இருக்க முடியும். நீ பதில் சொல்ல மாட்ட. மீடியாவ பார்த்தா ஓடி போயிருவ, ம், ஒளிஞ்சுக்கிருவ. ம், பதில் சொல்ல வேண்டியவங்க நம்ம மீடியாவ சந்திக்கிறவங்க. நம்ம பதில் சொல்லணும்ல. ம், இப்ப நீ அன்னைக்கு அப்படி பேசுனியே இலவசம் வேணாம். இன்னைக்கு என்ன சொல்ற? ம். கேட்பாங்கல்ல. இந்த மாரி 232 தொகுதிகள்லயும் வந்து வேட்பாளர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. எதன் அடிப்படையில அவர் வந்து குடுத்துருக்காங்க? சீட்டு. யாரு என்ன அவங்க ஏது? சீட்ட யாருக்கு குடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் நம்ம அத பார்க்கணும். ஆ, என்னைய பொறுத்தவரைக்கும் 234 தொகுதியில ஆ, ஒரு 50 தொகுதி இதுதான் தொகுதினாவது விஜய்க்கு தெரியுமா? எத்தன மாவட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியுமா? ம், சரி அவரு அது வந்து தெரிஞ்சுப்பாரு அப்டின்னா, கடைசி நாள் வரைக்கும் நீங்க வரமாட்றீங்களே! என்னமோ இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வராருன்னு கொட்டடிக்கிறாய்ங்க. ம். வராரு, நாளைக்கு 27 வராரு, 28 வராரு, 1ஆம் தேதி வராரு, 2ஆம் தேதி ஏன்டா அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க, வரமாட்டேங்கிறாரேடா தலைவரு. இவங்க அடிக்கிறவங்க அப்புறம் திடீர்னு ஒரு போஸ்ட் போடுவாங்க. வருவதில் சிக்கல். விஜய் வருவதில் சிக்கல். ஆ, ஏன்டா இததான் தெரிஞ்சது தானடா வரமாட்டாருடா. ஏன்டா நீங்களா போட்டு டம் அடிக்கிறானுங்க. வராரு, தலைவர் வர்றாரு. ஆ, என்னது மன்னா, அண்ணா என்னமோ தளபதி வராரு என்னமோ பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆ. போச்சு நீ வந்துட்டாருன்னா அவ்வளவுதான் எல்லாரும் விரண்டு ஓடுற அளவுக்கு பாட்டு போடுறாங்க. பாட்டு போட்டியடா அண்ணன் வந்தாரா அப்படின்னு கேட்டா இருக்காது. அது மாரி அடுத்து உங்களுடைய அரசியல் பயணம் எப்படி இருக்கும்? ஆஹ் இதற்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்துல ம், பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான முன்னேற்றம் இந்த இந்த பகுதியில நம்ம வேலை பார்த்தா போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய கட்சி, பெரிய பொறுப்புகள், நிறைய அறிவு சார்ந்த நிறைய துறைகள், எவ்வளவோ நிர்வாகிகள், இவ்வளவு பேர் இருக்காங்க சீனியர்ஸ். ஸோ இவங்களோட கைடன்ஸ்ல நம்ம எனக்கு தெரிஞ்சு பெண்களுக்கான வளர்ச்சி பாதை. இந்த ம். இதுல மட்டும் பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண்களுக்கான வளர்ச்சி. இத நோக்கி என்னோட பயணம் இருக்கணும் அப்படின்றதுல தெளிவா இருக்கு. சின்சியரா வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து விஜய் வந்து பிஜேபியோடையும், ஏடிஎம்கேயோடையும் ஒரு கள்ளத்தொடர்புல இருக்கிறாரு. அவங்க விஜய் வந்து பிஜேபி, ஏடிஎம்கே கூட்டணியில போய் சேர்ந்துட்டா, திமுகவுக்கு வந்து நெறைய வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கும் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்ல இது அவ்வளவுக்கெல்லாம் அவங்கள யோசிக்கிற அளவுக்கு அவங்க ஒர்த் இல்லைன்னு நினைக்கிறேன். ம், விஜய் யாரு கூடயும் சேர மாட்டாரு முதல்ல. ம், அவரால யாரு கூடயும் சேர முடியாது. ம், அது எனக்கு தெரியும். அதனால நான் இந்த விவாதம், ம், விஜய் இங்க வராரோ, இந்த கட்சி அங்க போகுதோ, ம், காங்கிரஸ் வராரோ, ராகுல் காந்தி பேசிட்டாரோ, ம், இல்ல ஏடிஎம்கே உடையுதோ, என்டிஏல இருந்து வெளியே போகுதோ, இந்த டிபேட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரியும். நம்ம ஆளு வரமாட்டாரு. நீ எதுக்கு இவ்வளவு தூரம் எல்லாரும் எனர்ஜி வேஸ்ட் பண்ணி பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தோணும். விஜய் அதுக்கெல்லாம் செட் ஆகுற ஆள் கிடையாது. ம், அவர் வந்து ஒரு கூட்டணி பேச்சோ, என்டிஏ கூட்டணின்னா என்ன கடைசியா விஜய், த்ரிஷா அவங்க மும்பை போனாங்கன்னதும் ம், எல்லாரும் ஒரு பேச்சு. ம். ஆமா. அமித்ஷா, அமித்ஷா. த்ரிஷா ம், கூட்டணி பேசிட்டு இருக்காங்க. ம். நீங்க த்ரிஷாவை அவ்வளவு கேவலமா இடம் போட்டீங்க ரைட்டு. அமித்ஷாவையே அவ்வளவு கேவலமா இடம் போட்டீங்க. அப்ப த்ரிஷா கூட பேசுற அளவுக்கு அமித்ஷா கேவலமா போயிட்டாரு உங்களுக்குன்ற மாதிரிதான் இருந்தது. ஆ, அஹ் கூட்டணிங்கிறது பேசுறதுக்கெல்லாம் ஒரு தரம் இருக்கணும். ம், கூட்டணி தலைவர்களோட ஒரு மேடையில உட்கார்ந்து அரசியல் பேசுறதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். இந்த தகுதி எல்லாம் அந்த கட்சியில யாருக்குமே கிடையாது. இவங்க கடைசி வரைக்கும் யார் கூடயும் கூட்டணி பேசி கூட அந்த மரியாதையா இப்போ கூட்டணி பேசுறதுக்கு ஒரு தலைவர் வர்றாங்கன்னா அவங்கள வாசல் வரைக்கும், இப்போ நான் பிஜேபியில இருந்தப்போ கூட்டணி பேச வரும்போது வாசல் வரைக்கும் போய் அண்ணாமலை வரவேற்பாரு. ம். அந்த தலைவர்களை வரவேற்று, நிர்வாகிகள், ஆமா. பெண்கள் எல்லாம் வரவேற்று அவங்கள கூப்பிட்டு நல்லபடியா பேசி, மோடி வராரா, இந்த தலைவர்கள் எல்லாம் வந்து அந்த பிரதமரை ஆமா, வரவேற்கிறதுக்கு நிப்பாங்க, ஹெலிபேட்ல நிப்பாங்க. ஆமா. வரவேற்று அந்த மேடையில ஒவ்வொருத்தரும் மாண்புமிகு தலைவர் அவர்களே, மாண்புமிகு இவர்களே, அவர்களே, அந்த மரியாதையும் இதுவும் இந்த மண்ணாங்கட்டி எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ம். அண்ணன் வந்துட்டார் அப்படின்னு விஜய் வந்தோன்னு மோடி எந்திரிக்கணும்னு நினைப்பானுங்க. ஆ, இவனுங்க எப்படி வந்து கூட்டணிக்கு வருவானுங்க? ஆ.
நீங்க என்ன அதாவது மக்கள் எப்படி யோசிக்கிறீங்க இத? ம். அமித்ஷா பிடியில் மோடி வாய்ப்பே இல்ல. ம். ஒரு வேற பிடியில இருக்காரு. அவர் அதுல இருந்து வெளியே வர மாட்டாரு. ம். சோ இவங்களோட கற்பனை இது வந்து ஒரு நாள் அம்பலமாகும். கற்பனை இல்ல அரசியல். களத்துல நிக்கிறது தான் அரசியல். இத விஜய் புரிஞ்சுக்கணும். விஜயை நம்பி ஏமாறும் பெண்களும், ஆண்களும், இளைஞர்களும் விழிச்சுக்கிறணும். தமிழ்நாடு வந்து அவ்வளோ ஈஸியான ஒரு நாடு கிடையாது ஒருத்தர் கையில போறதுக்கு. ம். மக்கள் ரொம்ப புத்திசாலிங்க. விஜய் முதல் மேடையில சொன்னது அதுதான். ம். தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அவ்வளோ ஈஸியா ஒருத்தரை உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். களத்துல பார்க்க தானே போறோம். இப்போ தமிழ்நாடோட growth எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்க இந்த கடந்த 5 ஆண்டு காலத்துல? கண்டிப்பா சிறப்பா போய்கிட்டு இருக்கு. மத்த நாடுகளை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நிறைய தொழிற்சாலைகள் இதெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சோலார் பேனல்ஸ், எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் ஆகட்டும், பெண்களுக்கான திட்டங்கள் ஆகட்டும், வயது முதியவர்களுக்கான குழந்தைகளுக்கான எஜுகேஷன் சிஸ்டம் ஆகட்டும், இதுல எல்லாம் நிறைய ஒரு டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க திமுகல. ஸோ இதை விட்டுட்டு இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்து இதெல்லாம் விட சூப்பரா நம்ம அண்ணன் கொண்டு வர போறாரு அப்படின்னா அந்த திட்டம் ஏதாவது சொன்னாங்களா? கிடையாது. இது வரைக்கும் இலவசம் இதுதான் சொல்லியிருக்காரு. ஒழிய இந்த திட்டம் பண்ணியிருக்காங்க, இதுக்கு இத்தனை கோடி செலவு பண்ணியிருக்காங்க இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல, இதை மாத்தி எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த டெவலப்மெண்ட் நான் கொண்டு வர போறேன் அப்படின்னு ஏதாவது உங்க அண்ணன் பேசினாரா? கிடையாது. ஆனா சும்மா மாற்றம் கொண்டு வர போறேன், ஒரு மாற்றம் தானே. நீங்க போய் உன் பொண்டாட்டிட்ட சொல்ல, டெய்லி போய் உங்க வீட்டுல போயிட்டு ஒரு மாற்றம் எதிர்பார்க்கறேன்னு சொல்லுங்களேன், செருப்பால அடிப்பாங்க. அது மாதிரிதான் நீங்க அவங்க அம்மாட்ட போய் சொல்லுங்க, எனக்கு நாளைக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு. என்னப்பா என்ன மாற்றம் வேணும்னா என்ன? புதுசா நம்ம வீட்லயே நம்ம டெய்லி பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம், ஒரு சேஞ்ச் இல்லையேன்னு கேட்டா நமக்கு எவ்வளவு கடுப்பாகும். என்ன டெய்லி இதே இட்லி தோசையா, டெய்லி இதே சாப்பாடா அப்படின்றது அவங்களுக்கு அப்படி ஃபீல் ஆகலாம். பட் அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம பெரியவங்க, நம்மளோட லீடர்ஸ் இவங்கெல்லாம் எவ்வளவு போட்டுட்டு இருக்காங்க. ஈஸியா ஒரு வார்த்தையில மாற்றம் வேணும்னு கொண்டு போயிடுறோம். ஆனா அந்த மாற்றமா இருந்தா பரவாயில்ல, ஏமாற்றமா பெரிய ஏமாற்றம். விஜய் நிலைமை பெரிய தடுமாற்றம், அதுவான்ற தடுமாற்றம். இதுல வந்து மக்களுக்கு ஏமாற்றம் தான். நெக்ஸ்ட் உங்களோட அரசியல் பயணம் இன்னும் நல்ல வெற்றிகரமா அமையணும். அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.